தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. திருவாரூரில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். குளுமாங்குடி கடை தெருவில் ரகளையில் ஈடுபட்ட 3 பேர் காவலர்கள் பிடித்த போது அவர்கள் வைத்திருந்தது திருட்டு பைக் என்பது தெரியவந்தது. விசாரணையில் கவிராஜ் என்பவர் பழைய இரும்பு கடை வைத்திருப்பதும் மற்ற 2 சிறுவர்கள் பைக்கில் திருடி வந்து இவரிடம் வழங்கிவிட்டு பணம் பெற்றதும் தெரியவந்தது. கவிராஜிடமிருந்து 15 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறுவர்கள் 2 கூர்நோக்கு இல்லத்தில் வைக்கப்பட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை மாசாணி அம்மன் கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் வழிபாடு நடத்தினார். ஆடி மாதம் என்பதால் மாசாணி அம்மன் கோயிலுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்த நடிகர் சிவகார்த்திகேயன் பிரார்த்தனை செய்தார். பின்னர் அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனுடன் ரசிகர்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முறையாக பராமரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டில் இருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொற்குடி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கழிவறைகளில் போதிய கதவுகள் இல்லாதையும் மின்தூக்கிகள் செயல்படாதையும் கண்டு அதிகாரிகளை கடிந்து கொண்டவர் அவற்றை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மருத்துவமனைக்கு வெளியே செயல்படக்கூடிய டீ கடைகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரவடையில் சாலையில் கிடந்த 5 சவரன் தங்க நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இருவரை டிஎஸ்பி பாராட்டினார். சாலையில் இருந்து நகை பெட்டியை எடுத்த முத்துச்செல்வன் மற்றும் பச்சை முத்து ஆகியோர் அதனை சாயர்புரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனிடையே நகையை தொலைத்தது குறித்து தனியார் பள்ளி ஆசிரியை ஒருவர் புகார் அளித்திருந்த நிலையில் விசாரணைக்கு பின் அவரிடம் நகை ஒப்படைக்கப்பட்டது. இளைஞர்கள் முத்துச்செல்வன் மற்றும் பச்சை முத்துவை ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி நிரேஷ் நேரில் அழைத்து அவரது நேர்மையை பாராட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மலை கிராமத்தில் பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாததால் சாலை அமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்டமுகிலாளம் ஊராட்சிக்குட்பட்ட தொழுவப்பெட்டா, டி பழையூர், குல்லட்டி, கவுனூர், தொட்ட தேவநாடி உள்ளிட்ட மலை கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்பகுதியில் மழைக்காலங்களில் பாதை சேரும் சகதியுமாக மாறி நிலைமை மோசமடைவதாக வேதனை தெரிவிக்கும் இப்பகுதி மக்கள் தார்ச்சாலை அமைத்து தர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நிலத்தகராறு காரணமாக நள்ளிரவு நேரத்தில் தென்னை மரங்களுக்கு ஆசிட் ஊற்றப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மஞ்சனூர் முருங்கைக்காடு பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் 4 ஏக்கர் தோட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வளர்த்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரம்மராஜ் பெரியசாமி ஆகியோருக்கும் இடையே நிலத்தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர்கள் இருவரும் சேர்ந்து தனது தோட்டத்தில் இருந்த 18 தென்னை மரங்களில் துளையிட்டு ஆசிட்டை ஊற்றியதாக காவல்துறையில் கனகராஜ் புகார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் உழவன்கொட்டாய் கிராமத்தில் சாலை ஓர வீட்டின் மீது பேருந்து மோதி சிறுமி உயிரிழந்ததற்கு நீதி கேட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உழவன்கொட்டாய் கிராமத்திலிருந்து தருமபுரி நோக்கி சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ராமு என்பவரின் வீட்டின் மீது மோதியது. இந்த விபத்தில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த அத்மிகா என்ற சிறுமி உயிரிழந்ததுடன் பேருந்து ஓட்டுநர் தேவராஜ் பலத்த காயம் அடைந்தார். இந்நிலையில் காலாவதியான பேருந்துகளால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக கூறி சிறுமியின் இறப்பிற்கு நீதி கேட்டும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி ஆன்லைன் ஆப் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். மார்க்கெட்டிங் மாஸ்டர் என்ற ஆன்லைன் செயலியின் இரட்டிப்பு லாபம் விளம்பரத்தை நம்பி 1400 பேர் கோடிக்கணக்கில் பணம் செலுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென செயலி முடங்கியதால் மோசடி அம்பலமானது. இந்நிலையில் செயலி நிறுவனத்தின் மேலாளராக பணிபுரிந்த சுரேஷ் காவல் ஆணையர் அலுவலகத்தில் சரணடைந்த நிலையில் அவரிடம் விசாரணை நடைபெறுகிறது. சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தில் உணவு டெலிவரி ஊழியர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தியாகராய நகரைச் சேர்ந்த மனோஜ்குமார் தனது அம்மாவை தொடர்பு கொண்டு தனக்கு வாழ பிடிக்கவில்லை என கூறிவிட்டு கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்து கீழே குதித்துள்ளார். நகர்ப்புற சதுக்க குழந்தைகள் விளையாட்டு பகுதியில் உள்ள டிக்கெட் கவுண்டர் மீது விழுந்த மனோஜ்குமாரை அங்கிருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எவ்விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி குப்பையோடு குப்பையாக ஒப்பந்த ஊழியர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர்.
மக்களை நம்பியே 2026 தேர்தல் களத்திற்கு வருவதாகவும் மக்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற தவேக கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசினார். எளிய மக்களுக்கு சேவை செய்யும் கட்சியாக தவேக இருப்பதாகவும் 2026 தவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் கூறினார். அரசு முறை பயணமாக இங்கிலாந்து தலைநகர் லண்டன் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மரை பிரதமர் மோடி சந்தித்து பேசும் நிலையில் இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் அருகே வாகன நிறுத்துமிடத்தில் 3,75,00,000 ரூபாய் ஹவாலா பணத்தை கைமாற்ற முயன்ற கும்பலை வருமான வரித்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ரொக்க பணம் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக பாபுராவ் உட்பட 5 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரளாவில் 3.24 கோடி ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் திருவாரூரை சேர்ந்த பாஜக நிர்வாகியை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் காயங்குளம் அருகே கடந்த ஜூன் 13ஆம் தேதி 3.24 கோடி ரூபாய் பணத்தை நகைக்கடை அதிபரிடமிருந்து 12 பேர் கொண்ட கும்பல் வழிப்பறி செய்து தப்பி ஓடியது. இது தொடர்பாக கேரள மாநிலம் கரியக்குளக்கரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் திருவாரூரை சேர்ந்த பாஜக ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் துரை அரசு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் திருவாரூருக்கு வருகை தந்த கேரள போலீசார் நகர பாஜக இளைஞரணி தலைவர் ஸ்ரீராமை கைது செய்து கேரளாவுக்கு அழைத்து சென்றனர். காஞ்சிபுரம் சந்நிதி தெருவில் மாநகராட்சி கட்டண கழிப்பிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகபட்சம் 5 ரூபாய்க்கு மேல் கட்டணம் நிர்ணயிக்காத நிலையிலும் அனைவரிடமும் 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் ஒப்பந்த பணியில் இருப்பவர் மரியாதையின்றி பேசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் சந்நிதி தெருவில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள இலவச கழிப்பறைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ள 7 யானைகளை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையால் யானைகளுக்கு தேவையான கோரை புற்கள் பழங்கள் அதிக அளவில் விளைந்துள்ளன. இதனால் சமவெளி பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பழங்களை தேடி குடியிருப்புகளுக்கு அருகே வந்த யானைகளால் பழங்குடியின மக்கள் அச்சமடைந்தனர். கேரள முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தனின் உடல் புன்னப்பரா தியாகிகள் நினைவிடத்தில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்ட காட்சிகள் தான் இவை. வயது மூப்பால் காலமான VS அச்சுதானந்தனின் உடல் திருவனந்தபுரத்தில் இருந்து ஆலப்புழாவின் புன்னப்பராவில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேற்று நண்பகலில் எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் புன்னப்பராவில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் அச்சுதானந்தனின் உடல் தகனம் செய்யப்பட்டது.